இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக வந்து மார்க்கெட்டுக்கு போய் கானாங்கத்தை மீனும் கூடவே ஆட்டு மூளை தாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா நம்ம கண்டிப்பாக வாங்கிடணும் இல்லையா? அதனாலேயே நான் 2 மூளையாக வாங்கிட்டேன். இந்த மூளையை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலா போட்டு சூப்பராக வந்து இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நார்மலாக வந்து இந்த தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி தவா ஃப்ரை மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மீன் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட. அடுத்து ஏதாவது ஒரு பொரியல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முட்டைக்கோஸ் வாங்கியிருந்தேன். முட்டைக்கோஸும் கொஞ்சம் போல் சிறுபருப்பும் போட்டு ஒரு பொரியல் மாதிரி தாங்க செஞ்சுருக்கேன். செம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நான்வெஜ்லாம் சமைக்கிறப்போ இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்றதும் நல்லது. ஸோ ஃப்ரையும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. பொரியலுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரசம் கேட்பாங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா மீன் வாங்கி மீன் குழம்பு செஞ்சோம் இல்லையா? ஸோ அந்த மீன் குழம்பும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 3 மீன் தான் வந்தது. அது எல்லாத்தையுமே அப்படியே போட்டு மீன் குழம்பு மாதிரி செஞ்சாச்சுங்க. கானாங்கத்தை மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டு சண்டே ஸ்பெஷல் லஞ்ச் மெனு. உங்கள் எல்லாருக்குமே இந்த லஞ்ச் மெனு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள்.